உங்களுக்கு பழக்கப்பட்ட ஒரு லாங்குவேஜ ஒரு டூலா, ஒரு கருவியா, ஒரு கேடயமா யூஸ் பண்ணலாம். ஆனா ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும். ஐஷா சார் எனக்கு ஒரு டவுட் சார். சார் எனக்கு ஒரு சின்ன டவுட் சார். சார் எஸ் நான் எப்படி இந்த ப்ரெடிக்ட் பண்றது? இந்த நவுனு, அட்ஜெக்டிவ், அட்வெர்ப்னு எப்படி நான் ஃபைண்ட் பண்றது லொகேஷன் சார்? அருமையான கேள்வி, அருமையான கேள்வி. இங்க பாருங்க. சூப்பர் கொஸ்டின், சூப்பர் கொஸ்டின். இப்ப பாருங்க, சப்ஜெக்ட் இப்படி இருக்குன்னா வெர்ப் இங்க தான் உட்காரும். சப்ஜெக்ட் வெர்ப் பக்கத்திலேயே இருக்கும். இந்த சரி அட்ஜெக்டிவ் சார். இருக்குங்களா, இந்த அட்ஜெக்டிவ் எங்க உட்காரும்னா என்ன பத்தி சொல்றது. நான் எப்படி இருக்கேன், ஆப்சென்ட் ஆயிருக்கேன். நான் எப்படி இருக்கேன், அடிக்டட் ஆயிருக்கேன். நான் எப்படி இருக்கேன், அஃபெக்டட் ஆயிருக்கேன். நான் எப்படி இருக்கேன், அலர்ஜிக்கா இருக்கேன். நான் எப்படி இருக்கேன், எனக்கு பிடிச்சிருக்கேன். எனக்கு தான் பயம், எனக்கு தான் அவமானம், நான் தான் ஒருங்கிணைச்சிருக்கேன். இது புரியுதா? இது புரியுதா? சார் என்ன பத்தி சொல்றப்ப அட்ஜெக்டிவ். அப்ப எங்க வரும், நல்லா பாருங்க, எங்க வரும். சப்ஜெக்ட் வந்த உடனே அட்ஜெக்டிவ் வரலாம். இல்லைன்னா இந்த சப்ஜெக்டுக்கு முன்னாடி வரும். இப்ப நம்ம பாத்தீங்களா, இது வந்ததுன்னா அட்ஜெக்டிவ். லொகேஷன், உங்க கொஸ்டினுக்கு பதில் வந்து இது எப்படின்னா பொசிஷன். இங்கிலீஷை பொறுத்த வரணும் பொசிஷன் எங்கேயோ தாங்க. இப்ப பாருங்க, ஐ ஷாக் எனக்கு சொல்லுங்க பார்ப்போம். இப்ப சொல்லுங்க கனிஷ்கா, நீங்க 2 பேர்ல யார் வேணாலும் சொல்லலாம். ஐ ஷாக்னு ஒண்ணு இருக்கு. நான் அதிர்ச்சி அடைந்தேன். இருங்க, ஐ ஷாக் எங்க இருந்து வருது? இங்கேயும் இருக்கு ஷாக்கு, இங்கேயும் இருக்கு ஷாக்கு. எதுல இருந்து வருது? நம்பர் போடலாமா? நம்பர் இது சப்ஜெக்ட் வெர்ப். சார் ஆக்சுவலி அப்ப எனக்கு வந்து இது இருக்குன்னா வந்து 5 பாத்தீங்கன்னா இருக்கு. அப்ப வந்து இப்ப வந்து 6 தான் ஒன்னா சார் வருங்க. ஆறா? ஒன்னா ஆறா? நவுன் சார், நவுன் 6 சார், 6. ஓ, ஐ ஷாக். நான் ஓ சாரி, ஃபர்ஸ்ட் சார், ஃபர்ஸ்ட் சாரி, பாத்தீங்களா ஃபர்ஸ்ட். அந்த எஸ் பொசிஷன். சார். இப்ப பாருங்க, நான் இப்ப மாத்துற சப்ஜெக்ட் பாருங்க. வெர்ப் தான் வருது. ஓகே சார். ஐ இட்ஸ் காட் சிம்பிள் எ பிரசன்ட் ஷாக். டென்ஸ். இப்ப சொல்ற பாருங்க கனிஷ்கா, இப்ப நம்பர் சொல்லுங்க. இந்த ஷாக் எங்க இருந்து வருது? ஐ காட் எ ஷாக். I got a shock. Number 1. ஓ, ஐ காட் எ ஷாக். நம்பர் 6. ஐ காட் an ஆப்பிள். ஒரு ஆப்பிள் என் கையில இருக்கு. எனக்கு ஈஸியா போயிடும் பாருங்க. ஓ ஆக்சுவலி 6. சார் இந்த வந்து இப்போ இந்த சாரி, இந்த நவுன் வந்து வர்றப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பாஸ்ட் டென்ஸ் வந்து இல்ல, யூஸ் ஐ பண்ணுவாங்க. ஹேவ் a அதாவது ஷாக். இந்த இந்த V3 பிரசன்ட் அடிக்கலாம். ஐ காட் அ ஷாக். ஐ ஹேவ் a ஷாக்னு சொல்றேன். என்கிட்ட ஐ ஒரு ஹேவ் அ ஷாக். அது இது வந்து இது 6 தான் சார். அவ்வளவுதான். பாஸ்ட் பிரசன்ட்னு கிடையாது. வெர்புக்கு அப்புறம் ஆப்ஜெக்ட் வருது பாருங்க. ஆப்ஜெக்ட் வருது பாருங்க. வெர்புக்கு அப்புறம் வருது. ஓகே ஓகே சார். வெர்பு வந்துன்னா வெர்புக்கு அப்புறம் ஆப்ஜெக்டா வரணும். வெர்புக்கு அப்புறம் அட்ஜெக்டிவ் கூட வரும். ஆனா ஓகே. ஆப்ஜெக்ட் பார்த்தாலே தெரிஞ்சிடும். எஸ் ஆர்டிகல் இப்படிதான் வரும். ஆர்டிகல் எல்லாம் போட்டு பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். பார்த்தாலே ஓகே சார். கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இப்ப பார்க்கலாம். ஓகே சார். எனக்கு இந்த 6, எனக்கு 7, 8 தான் கன்ஃபியூஸ் ஆயிருக்கு சார். இங்க ஷாக்கிங் இருக்கு, இங்க ஷாக்கிங் இருக்கு, இங்க ஷாக்கிங் இருக்கு. ரைட், இப்ப எஸ் நான் சார். போடுறேன் ஐ ஆம் ஷாக்கிங். 4th one, sir. சூப்பர், யா, சூப்பர். இது கண்டினியூஸ் டென்ஸ். யா, பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். சூப்பர். I saw a shocked person. ஐ சா எ ஷாக்டு பர்சன் அப்படின்னா ஒரு அதிர்ச்சி அடைந்த மனிதனை நான் பார்த்தேன். 7. 7. சூப்பரா சொன்னாரு பாருங்க. சூப்பரா பாருங்க. இப்ப இப்ப ஐ ஷாக்டு ஹிம். கரெக்டா சொல்லணும் சார். இது வந்து அப்படியே அடிக்கணும். சிம்பிள் அப்படியே பாஸ்ட் டென்ஸ் ராஜ். ஐ ஷாக்டு ஹிம். Number இட்ஸ் நம்பர் 2 சொல்லுங்க. சார். நம்பர் சொல்லுங்க. 2 number 2 2. 2. 2. பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல். இப்போ உங்களுக்கு நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் கிடைக்குதா? இப்ப பாருங்க. கிடைக்குது சார். கரெக்டா அந்த ஃபேமிலி, இது வேர்ட் ஃபேமிலிம்பாங்க. அந்த ஃபேமிலியை நீங்க கரெக்டா தெரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். ஓகே சார். தமிழ்ல Number சொல்லுங்க பாப்போம். 7. Number 7. ஓ ஓ Seven. ஓ, ஓ, ஓ. ஐ ஹேவ் ஷாக்டு. ஆக்சுவலி இது V3 ஆக்சுவலி 3. போட்டு கலக்கிட்டாரு. தமிழ்ல சொல்லுங்க எனக்கு. பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இல்ல, தமிழ்ல என்ன அந்த ஐ ஹேவ் ஷாக்டு ஹிம் அப்படின்னா நான் ஷாக்காகி இருந்தேன். இல்ல, நான் அவனை இங்க இப்படி ஷாக்காகி இருந்தேன். ஐ ஷாக்டு அவனா இங்க டெரிவ் பண்ணுங்க. நான் அவனை அதிர்ச்சி அடைய வைத்தேன். நான் அவனை அதிர்ச்சி அடைய வைத்திருந்தேன். அதிர்ச்சி இங்க பாருங்க, அடைய I shocked செய்திருந்தேன். போடலாமா? நான் அவனை அதிர்ச்சி அடைய செய்கிறேன். செய்கிறேன். கனிஷ்கா இங்க பாருங்க, நான் அதிர்ச்சி அடைய செய்கிறேன். நான் அதிர்ச்சி அடைய செய்தேன். செய்தேன். நான் செய்தேன். அதிர்ச்சி அடைய செய்திருக்கிறேன். 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 செய்திருக்கேன். அவனை அதிர்ச்சி அடைய வச்சிருக்கேன்பா. அதிர்ச்சி அடைய வச்சிருக்கேன். அதிர்ச்சி அடைய வைக்கிறேன். பாருங்க, அதிர்ச்சி அடைய வைக்கிறேன்.
அதிர்ச்சி அடைய வைத்தேன், அதிர்ச்சி அடைய வைத்திருக்கிறேன். இருக்கிறேன். நிறைய வாட்டி ஷாக் கொடுத்துருக்கேன் பேரண்ட்ஸுக்கு நானு. பாருங்க எப்படி வந்துருச்சா வந்துருச்சா. No. I have a shocking news. சார் இது வந்து இது வந்து பார்த்துட்டு சொல்லுங்க. எங்க சார் அது வந்து இது வந்து 7 சார். இது 5 ஆ 6 சார்? ஆறா இருக்குமா சார் 7ஆ? 6 ஆ 7 ஆ சார்? அது 6 அதாவது நவுனா இல்ல அட்ஜெக்டிவ் சார்? என்னன்னு தெரியல சார். ஒண்ணுதான் சொல்லணும். ஒண்ணுதான். அப்போ வந்து சார் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அட்ஜெக்டிவா தான் சார் இருக்குங்க. எக்ஸலென்ட். நியூஸோட அட்ஜெக்டிவ் சார் ஆக்சுவலி. சூப்பர். Thank you sir. Adjective. I have shocking news. I have shocking Now, news. shocking is bad. யாராவது போய் அதிர்ச்சி அடைய வைக்கிறது வந்து அதிர்ச்சி அடைய செய்தல், அதிர்ச்சி அடைய செய்தல் வந்து தவறான ஒரு விஷயம். யாரையும் ஷாக் பண்ணக்கூடாது. 4. நீங்க இங்க உள்ளத வச்சு சொல்லுங்க. Sir, 4 it's 6 sir. 6. 6 sir. Noun. Shocking first வந்திருக்கு. So shocking is bad. அவ்வளவுதான் சப்ஜெக்ட்ல வந்திருக்கு. அடிச்சுட்டாரு நவுன். முடிஞ்சது. சோ இது வந்து ஷாக்குக்கு மட்டும் இல்ல, எல்லா முக்கியமான வேர்பையும் நீங்க அப்ளை பண்ணலாம். இது சொன்னது இட்ஸ் ஒர்த் நோட்டிங். இது கரெக்டா நோட் பண்ணணும். எனக்கு ஆடியோ கட் பண்றப்ப இதை பண்ணணும். நீங்க பாருங்க ஒரே மாதிரி இருக்கு. ஆங்கிலத்துல என்ன புதுமை பாத்தீங்களா? குறைச்ச வார்த்தை இருக்கிறதுனால அதே வார்த்தையை வெவ்வேறு பொசிஷன்ல வச்சு செஸ் மாதிரி அதே இது அதே காயின் தான், அதே இதுதான், அதே காய் தான். ஆனா வேற பொசிஷன், ஒரு பொசிஷன்ல இருக்கப்ப வேற மாதிரி மீனிங் வருது பாத்தீங்களா? எவ்வளவு Yes sir. நீங்க அந்த இடம் அந்த தெளிவா புரிஞ்சுக்கிட்டா போதும். It's really worth doing it. Very good job there. Now, Yes sir. 87 Kanishka. I am silly dash. In the mistake. சில்லின்னு வந்தாலே இதான். சில்லின்னு வந்தாலே இந்த வார்த்தை தான். I am silly at the mistake. இல்ல இங்கிலீஷ் படம் எல்லாம் பார்க்கணும். நல்ல படம் எல்லாம் இருக்கு இங்கிலீஷ்ல. உங்களுக்கு சினிமா பிடிக்குன்னா ஜாலியா பார்க்கலாம் அந்த படம் எல்லாம். I am silly to the mistake. இல்ல I am silly for the mistake. இல்ல 2 letters. I am On silly the at the mistake sir. On the mistake. இல்ல I am silly at the mistake sir. படத்துல சொல்லுவாங்க கேரக்டர்ஸ். It is silly dash you. It is silly dash you. It's silly to the mistake No, sir. it is silly dash you to do this mistake. It is silly dash you to do this kind of thing. இவ்வளவு முட்டாள்தனமா பண்ணுவியா நீ? இவ்வளவு முட்டாள்தனமா பண்ணுவியா அப்படின்னு ஒரு கேரக்டர் வந்து எத்தனை வாட்டி படத்துல கேட்கும். நீ முட்டாளா இப்படி பண்றதுக்கு? Look at that. Silly off. Silly of the oh god. சில்லின்னு வந்தாலே ஆஃப் தான் வரும். நீங்க அழகா வந்து கிட்ஸ் படம் நிறைய ஹாலிவுட் மூவிஸ் இருக்கும் இங்கிலீஷ்ல. ஹோம் அலோன்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹோம் அலோன் படம்லாம். ஹோம் அலோன் ஒரு கிட் வீட்லயே இருக்கும். அது வந்து அது வர்ற பிரச்சனையை சால்வ் பண்ற மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹோம் அலோன் எல்லா லாங்குவேஜோட எல்லா ஆஸ்பெக்டையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. ஹாரி பாட்டர் மாதிரி தான். அது ஹாரி பாட்டரும் பார்க்கலாம். நத்திங் ராங். அதுலயும் சூப்பரான இதுதான். I am similar dash him. I'm similar dash. I'm similar from him. ஃப்ரம்னா அவனை விட்டு விலகி போறது இல்ல. அவனை விட டிஃபரன்ஸ் இருந்தாதான் ஃப்ரம். சிமிலரா இருந்தா அவனை விட நான் கொஞ்சம் சிமிலரா இருப்பேன். ஆப்போசிட். ஃப்ரம்க்கு ஆப்போசிட் இல்ல. I'm similar at him. நோ, ஃப்ரம்க்கு ஆப்போசிட் என்ன? I am similar to him sir. Yeah, from 1990 to 2000 என்னது அப்படியே ஆப்போசிட். சிமிலர் டு எழுதிக்கீங்க. I am கனிஷ்கா skepticalனா டவுட்டா இருக்குது. about that. வெரி குட். எழுதிக்கீங்க, நோட் பண்ணீங்க. skepticalனா டவுட்ஃபுல். Oh, skeptical and doubtful sir. Doubtful. I am specialized. I am skilled. I am skilled to that work. No. I am skilled At that work. At that. அது பாருங்க at perfect. that work. skilled ன்னு அழகா போட்டுருக்காங்க பாருங்க. At skilled, that work. bad, perfect, excellent எல்லாம் ஒரே மாதிரி வரும். நான் அதுல ரொம்ப ஸ்பெஷலைஸ்டு.
ஸ்பெஷலைஸ்ட்னா எப்பயுமே என்ன வரும் கணேஷ்கா? என்ன வருங்க? I am specialized நான் in specialized it, sir. ஒன் ஆஃப் த பாஸ்ட் கிளாஸஸ்ல பேசியிருக்கேன். அந்த கிளாஸ்க்கு ராமன் வரல. Okay, sir. I mean, I am ஸ்பெஷலைஸ்ட்னு வந்தா இந்த வார்த்தை வரும். specialized of it. இல்ல முன்னாடி சொன்ன மாதிரி இருந்தது. கனிஷ்கா வாஸ் ஸ்பெல்லிங் த ரைட் திங்கிற மாதிரி தெரிஞ்சது. ஐ ஜஸ்ட் I'm ஓவர் specialized to it. 2 letters. To it. to it, sir. I am specialized to it. இல்ல Of it. நோ On it. நோ I'm specialized in it. in it. There you go. There you go. In it. Interested in, specialized in, involved I in. am specialized in it. I'm struggling at it. Uh-oh. In it. 4 letters. I'm struggling with it. From it. Very good, very good, very good, very good. Oh, I am struggling with it. With it. Struggling with it. Sir, for it-ம் போடலாமா sir இதுக்கு? வராது. Struggling for it. No. Struggle for அது meaning வேறயா? meaning வேற. I am Okay. struggling with it தான் general meaning. Struggling for it னா அதுக்காக போராடுறேன்னு. I am struggling னா அதனோட போராடுறேன். So அந்த meaning I am struggling for the English. Yes, I am sir. successful dash the job. I am successful to the job, sir. அந்த Yeah. வேலையில ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கேன். இந்த வேலையில சக்சஸ்ஃபுல்லா இருக்குது. இதுதாங்க குட் பேட் தாங்க. At Oh, sir, at the job. Oh, I am successful at the job. இந்த ஜாப்னு சொல்ல கூடாது. அந்த ஜாப். I am அதோட superior. தன்மையை பிடிக்காது. வெற்றி தோல்வி தன்மையை பிடிக்கிறது தான் அது. ஈஸி. இது 94 I ஈஸி. am superior dash. I'm I am superior. superior at him, sir. I'm superior to him. இன்ஃபீரியர் superior எழுதிக்கிங்க. இப்போ சிமிலர் பார்க்க பாருங்க. I am similar to him பாத்தீங்களா? சிமிலர்னா Sir, ஒண்ணா இருக்காது. superiorனா என்னது sir? superiorனா மேல Superior na அவனோட superior மேல இருக்க. மேல superior இருக்கிற Higher position. higher position. பெரிய பாஸ் இல்ல. சுப்பீரியர் போஸ்டிங் அப்படிமாங்க. பெரிய பொசிஷன் I'm இருக்கிறவங்க. sure about that. superiorனா ஒண்ணும் இல்ல. superiorனா மேலதிகாரி. inferiorனா கீழ வேலை பார்க்கறவங்க. similarனா ஒரே இதுல இருக்க. superior to whom, similar to whom, inferior to whom மூணுமே எழுதிக்கிங்க. மூணுக்குமே 2 தான். superior, inferior, similar. பட் மூணு லெவல்ல ஆபரேட் ஆகுது. I'm I'm sure. sure about that. I'm sure. I'm sure about that. Super. I'm sure about that. பாருங்க நமக்கு தெரிஞ்ச விஷயம் அப்படியே உடனே வந்துருது பாத்தீங்களா? சோ நமக்கு தெரிஞ்சோம்னா உடனே அடிச்சிடலாம் பாருங்க. வெரி குட். அதுதான் Yes, sir. எல்லாத்துக்கும் அப்படி வந்துடணும். அப்படி அந்த நிலைமைக்கு I'm வர்றப்ப sure about that. கிரேட்ஃபுல் பாத்தீங்களா? I'm thankful for that, sir. யா எதுக்குங்க கிரேட்ஃபுல் இங்க இருக்கு பாருங்க. கொஞ்சம் I'm thankful for that. I am thankful for that. I am grateful for that. அங்க போய் எழுதிக்கிங்க. கிரேட்ஃபுல்னு பாருங்க. நன்றி உடையவனாக இருக்கிறேன். GREAT GREAT. For that. அதேதான். thankful for that. I am terrible. இதே மாதிரி மீனிங்ல ஒண்ணு பார்த்திருக்கோம். அப்படியே கனெக்ட் பண்ணிக்கங்க. I am terrible to it, sir. I am terrible of it. Of it. I am terrible of it. Oh no. I am awful. Awful தான் terrible. Awful தான் terrible. Awful என்ன இருக்குங்க பாருங்க. நோட்ஸ் குயிக்கா பாத்துறீங்க. Awful. Awful தான் sir போட்டுருக்கோம். Awful இல்ல நீங்க தப்பா போட்டுருக்கீங்க. அப்ப awful நான் ஸ்கிரீன்ல காட்டிட்டவா. Look at that. Okay. ஸ்கிரீன்ல பாத்துக்கிட்டே இருங்க எங்க வருதுன்னு. At. நானும் தப்பா எழுதிருக்கேன். தப்பா எழுதிட கூடாது. பாத்துக்கணும். awful நான் வரும்னு சொன்னேன். இதே மாதிரி ஒண்ணு வரும்னு சொன்னேன். I am terrible at it. வெரி குட். அடி போட்டுருங்க. தப்பு பண்ண கூடாது. மிஸ் பண்ண கூடாது. I am tired of it. பியூட்டிஃபுல். I am tired of it. I am trained in that work, sir. அட்டு வராது. இன்னுதான் In ப்ரொஃபஷனல். that work, sir. இன்னுதான் வரும். I am trained in that work. அது போடுங்க. I am proficient in that work. அங்க trained, proficient, இன்னொரு வார்த்தை இருக்கும் பாருங்க. fluent. எல்லாமே இன்னுதான் வரும். சூப்பர். 100 பெரிய சாதனை பண்ணிட்டோம். 100. I am unaware. Unaware about that. இல்ல அவேர் போடுறதா unaware. அவேருக்கு என்ன போட்டீங்கன்னு பாருங்க. அப்படியே போட்டுருங்க. Aware of. அதேதான் இங்க.
I am unaware of. Alright, talented, பெரிய விஷயம் talented. I am talented in that. In that. In that, I am Talented talented தான் in that. talented தான் proficient. Proficient தான் அந்த fluent. Fluent தான் trained. Trained. Now Ganishka, I am uncertain, easy. I am uncertain of that. Off போடலாம், but அதை விட better word ஒண்ணு சொன்ன பாருங்க. About that. About that, I am uncertain about that of that. Very good. I am worried about that, sir. I am worried about that. Super.